வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் தம்பி விஜய் அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து நீயும் முதல்வராகலாம் என்கிற புத்தகத்தை கொடுத்து தாவேக்காவில் இன்று என்னை நான் இணைத்துக் கொண்டேன். 6 ஆண்டு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்று சொல்லி பெரியார் அண்ணா லட்சியங்களை பேசி வந்த நான் இன்றைக்கு தாவேக்காவில் இணைத்துக் கொண்டு நாடு முழுக்க தாவேக்காவினுடைய ஒரு பிரச்சாரகனாக பவனி வர தம்பி விஜய் என்னை அனுமதித்திருக்கிறார். என்னை பார்த்த நிமிடத்தில் நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி அவர் சொன்ன நிமிடத்தில் நான் மெய்சிலிர்த்து போனேன். இப்படி ஒரு அங்கீகாரத்தை தம்பி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. டெல்லி சுப்ரீம் கோர்ட் கரூர் துயரத்திற்கு சிபிஐ என்கொயரி என்று உத்தரவு போட்ட அன்று குமுதம் இணையதளத்திற்கு அலைபேசி வாயிலாக இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி, கையெறு நிலையில் கைவிடப்பட்டு கை பிசைந்து கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்ற தாவேக்கா அடுத்த அடியை எப்படி எடுத்து வைப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்றம் தாவேக்காவுக்கு ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது என்று நான் குமுதம் தமிழுக்கு சொன்னேன். அந்த நிமிடத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து திராவிட சித்தாந்தம் இல்லாத ஒரு புதிய கட்சி, அதுல நீங்க உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்போது நினைக்கிறீங்க? திராவிட இயக்க சித்தாந்தம்னா வழிகாட்டும் தலைவர்கள் அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். இது ஒரு பொன்மாலை பொழுது உங்களுக்கு அதை விட அதிகமா ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு பொழுது. ஏன்னா அவர் பெரியாரைத்தான் முன்னிறுத்துகிறார். பெரியாருக்கு காவி உடுத்தி காவி சாயம் பூசி பெரியாரை பேசக்கூடாது என்று சங்கிகள் அரசியல் அதிகாரத்தோடு தமிழ்நாட்டில் அழிச்சாட்டியம் செய்கிற காலத்தில் புதிதாக தொடங்கிய ஒரு அமைப்பிற்கு வழிகாட்டும் தலைவர், கொள்கை தலைவர் என்று பெரியாரை தம்பி விஜய் முன்னிறுத்தினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்தவர். அவர் பட்ட பாடுகளும் அவர் சுமந்த சிலுவைகளும் சொல்லி மாள முடியாது. அவரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். அதை தாண்டி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குலக்கல்வி திட்டத்தை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த பொழுது 6000 பள்ளிகளை அன்னை தமிழகத்தில் திறந்து 9 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக சிறையிருந்து 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து த காமராஜ் பிளான், நேரு ஒப்புக்கொண்ட அந்த பிளானை தந்த இந்தியாவில் 2 பிரதமர்களை தீர்மானித்த கிங் மேக்கர் காமராஜரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். கை குழந்தையோடு விடுதலை போராட்டத்தில் கராகரத்துக்கு சென்ற அஞ்சலை அம்மாளையும் இந்தியாவினுடைய விடுதலை போரில் முத்துவிடகநாதர் என்கிற தன்னுடைய மணாளன், சிவகங்கை சீமையின் மன்னன், காளையார் கோவில் என்கிற கானப்பேல் சிவன் கோவிலில் பட்ட பகலில் கொல்லப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் இறந்துவிட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்கு நேராக சென்று கொல்லப்பட்டு கிடக்கிற முத்துவிடகநாதர் என்கிற மணாளனுடைய அந்த இரத்தத்தை நெற்றியில் பூசி விருப்பாட்சி வரைக்கும் நடந்தார் வேலு நாச்சியார். அன்றைக்கு ஹைதர் அலி 4000 போர் வீரர்களை கொடுத்து விருப்பாட்சியிலிருந்து சிவகங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய 6 கால்களை வெட்டி சாய்த்து சிவகங்கை மீட்ட வேலு நாச்சியாரையும் அவர் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் பிரச்சாரம் என்று சொல்லி வீதிக்கு வருகிற பொழுது 1967 நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள்
ஆலையரசர்கள் கையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முடிவு எழுதிய அறிஞர் அண்ணாவையும் 1977 ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய மக்கள் திலகம் எம்ஜிஆரையும் அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆகவே தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. இனிமேல் பரபரப்பாக இருக்கும். விஜய் என்ன செய்வார் என்ற நம்பிக்கையில நீங்க மேடைகளில் உங்களுக்கு ஏற்பட்ட புறக்கணிப்பு அவமதிப்பு தான் காரணமா இல்ல விஜயை பற்றி நீங்க பேசுறது பிற்பாடு இந்த அவமதிப்பு? நான் 6 வருஷம் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்க வந்தேன் தம்பி. 6 வருஷம் நான் எந்த கட்சியிலையும் சேராம தான் இங்க வந்த போதும்னு நினைச்சேன். ஏதோ 4 கூட்டங்கள் நான் ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர்களை வரிசைப்படுத்தினா நான் அதுல முதலிடத்தில் இருக்கிறவன். நான் இயங்க வேண்டும். என்னை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பை தம்பி விஜய் தந்திருக்கிறார். தேமுதிக பயணிகளையே இல்லையே. திராவிட கட்சியின் பெயர் உள்ளதே திராவிடம் இல்லாத ஒரு கட்சியில வந்து திராவிடம் இல்லைன்னு யாரு சொன்னா உங்கள்ட்ட? பேர்ல இல்ல, தமிழகம் இருக்குல்ல, அது போதும். எப்படி இல்ல, அவர் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு குழப்பம் இருக்கு. திராவிட தேசியம் வேறு, தமிழ் தேசியம் வேறுன்னு. அதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுதான். திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாகத்தான் நான் தம்பி விஜயை பார்க்கிறேன். விஜய் என்ன மாற்றத்தை கொண்டு வருவார்? மாற்றாக விஜய் கிட்ட என்ன மாற்றத்தை கண்டிப்பீங்க? விஜய்கிட்ட இருந்து என்ன மாற்றத்தை அவர் கொண்டு வருவார்னு சொல்றது அவர் அறிவிக்க போகிற இந்த தேர்தல் இருக்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் வரலாற்றில் இவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்களை மூலதனமாக வைத்திருக்கிற இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம். ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பியிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். யாருக்குமே புரிதல் இல்லாம சிலர் இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதான் அது நான் தம்பிகிட்ட பேசினேன். அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும், எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லிட்டேன். இந்த கொள்கை தலைவர்களை பற்றியே பேசினா போதும். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் தாவைக்கா எதிர்கொள்ளும்னு பேச போறேன். இதுல என்ன இருக்கு? பெரியார் அம்பேத்கரை கொள்கை தலைவர் நீங்க பெருமையா சொன்னீங்க. திருப்பரங்குன்ற சம்பவம் நடந்து 2 நாள் ஆகுது. இன்னும் எந்த கருத்தையுமே அவர் தெரிவிக்கிறார், அமைதியா இருக்கிறாரு. இது நெருடலா இல்லையா உங்களுக்கு? எனக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா தேவையில்லை. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப தாவேக்கால இருந்துட்டீங்க. ஃபியூச்சர்ல இதை பத்தி விமர்சிக்க மாட்டேங்குது. எதை பற்றி விமர்சிக்க மாட்டேன்னு? தாவேக்கால ஒரு காலத்துல இருந்து வெளியேறின பிறகு இந்த கட்சி தாவேக்கால இருந்து வெளியேற சொல்றீங்களா? வெளியேறினது ரொம்ப நல்லா இருக்கு. விமர்சனங்களுக்காக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல அவர் கேள்வி கேட்கிறார். கொள்கை எதிரின்னு டெல்லி எஜமானர்களையும் அரசியல் எதிரின்னு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார். இந்த துணிச்சலே நான் பாராட்டுறேன். ஏன் கேட்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்கணும். நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் இன்னைக்கு தானே சேர்ந்திருக்கேன். கேட்டு சொல்றேன். சாதி ஆணவ படுகொலை குறித்து ஒரு சரியான பார்வை உங்களுக்கு இல்ல அப்படின்னு விஜய் அது கண்டித்தும் அறிக்கை விடல. அதை எப்படி பாக்குறீங்க? இத்தனை ஆண்டு காலம் திராவிட இயக்கத்தை வந்து பயணிச்சிருக்கீங்க. சாதி ஆணவ படுகொலை நியாயப்படுத்தி இருக்காரா விஜய்? இல்ல பேசாதும் மௌனம் எப்படி இருக்கு? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கவின் படுகொலை கண்டித்து பேசல, அமைதியா இருக்கிறது சரின்னு சொல்றாங்க. அவரை சுட்டி காமிக்காம அமைதியா இருக்கிறது சரின்னு எப்படி சொல்றாங்க?
தவறு சுட்டி காட்டணும்னு தான் சொல்றேன். சுட்டி காமிக்கல கடந்த காலங்கள்ல, அதை எப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. கடந்த காலங்களே சுட்டி காமிக்கல, அதை எப்படி பாக்குறீங்க? தாவேக்கெல்லாம் இணைந்து முடியுமா? தாவேக்காவில் நான் இன்னைக்கு தான் இணைந்திருக்கேன். முதல் இரவே இன்னும் வரல. அதுக்கு முன்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா